பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று நேர சிந்தனைக்காக லேமுவேலின் தாயை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த லேமுவேல் ஒரு ராஜாவாய் காணப்படுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த ராஜாவாகிய லேமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேமுவேலுடைய தாய் அவர்களுக்கு கூறினதான ஆலோசனைகள், உபதேசங்கள், அவர்கள் மீது அவர்கள் வைத்த அன்பை குறித்து சில காரியங்களை இதை நம்மால் பார்க்க முடியும். இந்த லேமுவேல் ஒரு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் எந்த காலத்தில் ஆண்டார் என்பதை குறித்தோ எந்த நாட்டுக்கு ராஜாவாய் இருந்தார் என்பதை குறித்தோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் இது சாலமோனுடைய மறுபெயராக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனாலும் இந்த நாளிலே இந்த லேமுவேலினுடைய தாயை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த தாய் அவர்களை குறித்து அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேமுவேல் ஒரு சின்ன பையனாகவோ இல்லை ஒரு வாலிப வயதோ அடைந்தவன் என்றோ இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது அவனுடைய தாய் போதித்த உபதேசமாவது என்று அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போது ராஜாவாக இருக்கும் பொழுது கூட, ஒரு பதவியில் இருக்கும் பொழுது கூட, ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கூட தாயுடைய உபதேசம் மகனுக்கு தேவைப்படுகிறது என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சிறு வயது ஒரு வாலிப வயதை அடையும் வரைக்கும் தான் நாம் பிள்ளைகளை கண்டிக்கிறோம், அவர்களை அடிக்கிறோம், அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லுகிறோம், புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் தோளுக்கு மீது வளர்ந்து விட்டால் அவர்கள் தோழனாகி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தோளுக்கு மீது வளர்ந்தால் அவர்கள் தோழன் அல்ல. அவர்கள் தோளுக்கு மேலே வளர்ந்தாலும், திருமணம் ஆனாலும், குழந்தை குட்டிகள் அவர்களுக்கு ஆனாலும் நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகள் தான். அவர்கள் பெரிய ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும், பெரிய ஒரு ராஜாவாக ஆனாலும், இல்லை பிரதமராக ஆனாலும், இல்லை முதல்வராக ஆனாலும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் பெரிய பொசிஷனில் அவர்கள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் தான். அவர்களுக்கு நம்முடைய ஆலோசனை தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான் என்று வேதத்திலே சாலமோன் ஞானி அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கிற அடியும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம கடிந்து கொள்ள கேட்க மாட்டாங்க, நம்ம திட்டுனா அவங்க கேட்க மாட்டாங்க, அடித்தா அவங்க அடி வாங்கிட்டு வேறு ஏதாவது முடிவெடுத்து விடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெட்கமாய் மாறும், தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் இதை மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், இனிமே அவர்களை நம்ம அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது தவறான முடிவு என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனாய் இருக்கலாம், தாயாய் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிரமாணம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஏனென்றால் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காவிட்டால் பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு வெட்கம் வரும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே,
நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பது சிறு வயதிலிருந்தே கண்டித்து பழக வேண்டும். சிறு வயதிலே நீங்கள் அதிகமாய் பாசம் காட்டிவிட்டு பிள்ளைகளை அடிக்காமல் அவர்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாலும் அது கண்டுக்காமல் விட்டுட்டு குறிப்பிட்ட வயது ஆகும் பொழுது அடித்தால் கண்டித்தால் அந்த பிள்ளை கீழ்ப்படியாது. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதற்கு தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகளை அடிக்கும் பொழுதோ அவர்களை நீங்கள் திட்டும் பொழுதோ கடிந்து கொள்ளும் பொழுதோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், உன்னுடைய நலனுக்காக தான் நான் அடிக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை சீர்படுவதற்காக, நீ ஒழுங்காய் வளர வேண்டும், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உன்னை கடிந்து கொண்டேன் என்று தெளிவாய் பிள்ளைகளுக்கு நாம் கற்பித்து வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நானும் பிள்ளைகளை வளர்க்கிறேன். எனக்கு என்னுடைய 2வது மகளை அப்பப்போ நான் அடிக்கும் பொழுது அவள் என்னை பார்த்து கேட்பா, என்னை மட்டும் ஏமா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். நான் அவளை பார்த்து சொல்லுவேன், நீ நல்லா இருக்கணும், நீ இந்த தவறு செஞ்சதுனால தான் நான் உன்னை அடித்தேன், இல்லைன்னா நான் உன்னை அடிப்பேனான்னு கேட்பேன். அவகிட்டே நான் திரும்ப கேட்பேன். அப்போ அவள் சொல்லுவாள், இல்லைம்மா நீங்கள் என்னை அடிக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாள். அப்போது நம்ம பிள்ளைக்கு ஏன் அடிக்கிறோன்றதை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இப்போல்லாம் நான் அடித்தேன்னா அடிச்சுட்டு நான் சைலண்ட்டாக விட்டுட்டு மனசுக்குள்ளே நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் எவ்வளோ கீழ்ப்படியாமல் இப்படி காட்டிட்டாலே அப்படின்னு அந்த காரியத்தை குறித்து நான் சிந்திச்சுட்டே இருப்பேன். அப்போ அவளே கொஞ்சம் நேரம் கழித்து அடி வாங்கி அழுதுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சொல்லுவாம்மா, நீங்கள் என் நல்லதுக்காக தானே அடிச்சிங்க, நான் தப்பு செஞ்சதுக்காக தானேம்மா அடிச்சிங்க, என் மேலே பாசம் வச்சதுனால தான் நீங்கள் அடிச்சிங்கம்மா, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவளே என்கிட்ட சொல்லுவா. நான் இதை என்ன பெருமைக்காக நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக நான் சொல்லுகிறேன். இப்படி நாம் கண்டித்து அடித்து நாம் வளர்ப்போம் என்றால் அவர்கள் வளர்ந்தாலும் வாலிப வயதை எட்டின பிறகும் நாம் அவர்களை அடிக்கும் பொழுது அவர்களுக்கு நம்மை குறித்து தவறான எண்ணம் வராது. என்னுடைய நலனுக்காக தான் என் தாயார் என்னை கண்டித்தார்கள், என்னுடைய நலனுக்காக தான் என்னை அடித்தார்கள் என்பது அவர்களுக்கு சின்ன வயதிலே இருதயத்தில் பதிந்ததுனால வளர்ந்தாலும் நம்மை அவர்கள் தவறாக நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை அடிச்சிட்டியா, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், என்னை நீ அடிச்சிட்டியா, நான் எங்கேயாவது போய் செத்துடுறேன், இப்படியெல்லாம் சொல்கிற பிள்ளைங்களை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே பிள்ளைகளை நாம் கண்டித்து எதற்காக கண்டிக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி போதித்து வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை அறிந்ததான இந்த லேமுவேலின் தாய் தான் லேமுவேல் ராஜாவாய் இருக்கும் பொழுது அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா ஒரு தாய் பிள்ளைக்கு போதிக்க வேண்டும்? ஏன் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? சாலமோன் ஞானி அழகாய் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிப்பதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? பிள்ளைகளை நாம் கண்டித்தால், அவர்களை நாம் பிரம்பினால் அடித்தால், அவர்களுக்கு நாம் புத்திமதியை சொன்னால் அவர்களை நாம் பாதாளத்திலிருந்து தப்புவிக்கிறோமா? நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு கண்டிக்க வேண்டியது அவசியம். பிரம்பை கையாளுவது அவசியம். எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கணும், எப்போ திட்டணுமோ அப்போ திட்டணும். கண்டும் காணாது போல் நாம் விட்டுவிட்டால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெட்கத்தை கொண்டு வருவார்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகையினால் இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து உபதேசம் நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். இந்த லேமுவேலின் தாய் இப்படி அவனுடைய மகனை பார்த்து போதித்து உபதேசித்ததாவது என்ன என்று நாம் பார்க்கலாம். 2வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று கூப்பிடுகிறார். இன்று நம்முடைய பிள்ளைகளை எப்படி கூப்பிடுறோம்? என் செல்லமே, என் கண்ணே, என் வைரமே, என் அழகே, இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்ருக்கோம்ல. ஆனால் இந்த லேமுவேலின் தாய் எப்படி கூப்பிட்றாங்க பாருங்கள். என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. ஹல்லேலூயா.
நான் என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம கர்த்தர் கொடுத்த என் தங்கமே, நீ என் கர்த்தர் கொடுத்த என் செல்லம், எனக்கு கர்த்தர் கொடுத்த நீ பொக்கிஷம் அப்படின்னு என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லியிருக்கோமா? இந்த தாய் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க, என் பொருத்தனைகளின் புத்திரனே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுலேயே அந்த பையன் புரிஞ்சுக்குவான், நான் ஏதோ மாம்ச பிரகாரமாக இவங்களுக்கு வந்த ஒரு குழந்தை இல்லை, கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகன்தான் நான் அப்படின்றத லேமுவேல் அறிந்திருக்கிறான். அதனால தான் ராஜாவாக இருக்கும் பொழுது தாய் சொல்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்குறான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை பிள்ளைகளை அன்பாய் கூப்பிடும்பொழுது எப்படி சொல்லணுமா? கர்த்தர் கொடுத்த என் மகளே, கர்த்தர் கொடுத்த என் மகனே, கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்வதனால் எனக்கு கிடைத்த புத்திரனே அப்படின்னு இந்த தாய் அழகாய் அவங்க மகனை கூப்பிடுகிறார்கள். அவர் கூப்பிடும் பொழுதே இந்த மகன் புரிந்து கொள்ளுகிறான், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை என்பதை அந்த மகன் புரிந்து கொள்ளுகிறான். அவர் அழகாய் கூப்பிட்டு சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், என் பொருத்தனைகளின் புத்திரனே. பொருத்தனையை பற்றி வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்தில் சொல்லியிருக்கு, பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த மகனை குறித்து அவங்க சொல்லும் பொழுது என் பொருத்தனையின் புத்திரனேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிள்ளை சிறு வயதிலேயே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்திரன். ஆகையினால தான் அழகாய் இந்த தாயார் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ சிறு வயதிலிருந்தே அவர்கள் கர்த்தருக்கென்று வளர்க்கிறார்கள். பொருத்தனையினால் வந்தது என்றால் அது கர்த்தருக்குரியது. அப்போது கர்த்தருக்கு நேராதான் நீ வளர வேண்டும், கர்த்தருக்குரிய காரியத்தில் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய பார்வைக்கு நீ பரிசுத்தமுள்ளவனாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய பார்வைக்கு நீ நீதி செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த மகனுக்கு ஆலோசித்து இந்த மகனை வளர்த்து கொண்டே வருகிறார்கள். அப்படி வரும் நிலையிலே இவர் ராஜாவாகிறார். ராஜாவான பிறகு கூட அந்த மகனுக்கு சொன்ன ஆலோசனைகள் அவர் விட்டுவிடவே இல்லை. எப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவனை வழிநடத்த வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அவளுக்கு போதித்து நடத்துகிறார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா, சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துகிறாராம். அவர் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை போதித்து நடத்துகிறார் என்றும், அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறார் என்றும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மை போதித்து நடத்துகிறது உண்மையானால் நமக்கு கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை போதித்து நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய போதனையும் கர்த்தருடைய ஆலோசனையும் விரும்புகிற தேவ ஜனங்கள், விரும்புகிற தேவ பிள்ளைகள், விரும்புகிற பெற்றோர் பிள்ளைகளையும் அதே வழியில் போதித்து நடத்துவார்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதற்கு உதாரணம் இந்த லேமுவேலின் தாய். ஹல்லேலூயா. இங்கே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 31:3, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே என்று அவர்கள் போதிக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். முதலாவது அந்த மகனுக்கு போதிக்கிறார்கள், ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காத. 2வது சொல்கிறாரு, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே என்று சொல்லுகிறார்கள். ஸ்திரீகளுக்கு பலனை என்றால் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம், வாலிப பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடைந்து விட்டால் வாலிப தம்பிமார்களுக்காக தன்னுடைய அழகை காட்டுவதும் தன் பலனை காட்டுவதும் தன்னுடைய பலனினால் மற்ற பெண்களை அட்ராக்ஷன் பண்ணுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சாலமோன் ராஜாவாகும்போது அவருக்கு கர்த்தர் பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஞானத்தை கொடுத்திருந்தார். அவரை போலவே ஞானமுள்ளவர் உலகத்திலே அவர் இருந்த காலத்திலும் இல்லை, இப்பொழுதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ஞானி பெண்களுக்கு
தன் பலனை காண்பித்ததுனால, பெண்களுக்கு தன் பலனை காண்பித்து பெண்களுடைய வலையில் விழுந்ததுனால அவருக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஞானத்தையும் இழந்தார், ராஜ பதவியை இழந்தார், கர்த்தரை அறிகிற அறிவின் கண்கள் மூடப்பட்டது, விக்கிரகங்களை வழிபட்டு தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிய பட்டியலிலே சாலோமனின் பேரு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவள் அப்படிப்பட்டதான துன்மார்க்க வாழ்க்கைக்குள்ளே போய் துன்மார்க்க பெண்களோடு உறவாடி தன் வாழ்க்கை கெடுத்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். சாலோமோன் ஞானி கர்த்தரால் பெற்ற ஞானத்தினால அநேக தேசங்கள் அநேக நாடுகள் பெருமைப்பட்டது உண்மைதான். ஆனால் எப்பொழுது ஸ்திரீகளுக்கு தன் பலனை காண்பித்தாரோ அங்கு அவருடைய வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு லேமுவேலின் தாய் சொல்லுகிறாங்க, நீ ஒரு ராஜாவா இருக்கிறாய், ஆகையினால ஸ்திரீகளுக்கு உன் பலனை காண்பிக்காத. ஸ்திரீகள் இடத்துல போய் நான் பெரியவன், எனக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும் பெருமை பாராட்டி ஸ்திரீகளுடைய வலையில் விழுந்து விடாதே, விழுந்தால் உன்னால் எழும்ப முடியாது என்று போதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நாமும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாலிப வயதை எட்டிவிட்டார்கள் என்றால் உலக மாய வலையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். லேமுவேலின் தாய் தன்னுடைய மகனுக்கு சொன்னது போலவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே துன்மார்க்க உலையிலே விழுந்த அநேகருடைய வாழ்க்கை கெட்டுப்போனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் வேதத்தின் வசனங்களை குறித்து போதித்து பிள்ளைகளுக்கு வளர்ப்போமானால் பிள்ளைகள் உலகத்திலே வருகிற சத்துடைய கிரியைகளுக்கு விளக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாலோமோன் ஞானி எப்படி விழுந்தான்? இன்னுமாய் சொல்லப்பட்டிருக்கிற சிம்சோன் கர்த்தரால் பலன் பெற்றவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேன் விருதை பெற்றவன். அப்படிப்பட்டதான சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில தெளிலால் என்கிற வேசியுடைய வலையில் விழுந்த பொழுது அவனுடைய பலனெல்லாம் இழந்து போய் எந்த பெலிஸ்தர்களை ஒரே ஒரு தானை எழும்பினால் 3000 பேரை விழுத்தினதான சிம்சோன் அதே பெலிஸ்தருடைய கைகளில் பிடிப்பட்டு தன் பலனெல்லாம் இழக்கப்பட்டது, தன்னுடைய 2 கண்களும் குருடாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே கடைசியாக அந்த பெலிஸ்தருடைய கூட மரித்து போகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அசம்பாவங்கள் நம்முடைய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்கணும்னா நம்ம அவங்களுக்கு போதித்து நடத்த வேண்டும். இந்த லேமுவேலின் தாய் சொல்லுகிறார்கள், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களில் உன் வழியையும் கொடாதே. ராஜாக்கள் எந்தெந்த விதத்தெல்லாம் கெட்டு போவாங்களோ பெண்கள் மூலமாக கெட்டு போவாங்க. இன்னும் பலவித ஆலோசனையினால் யெரொபெயாம் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு கெட்டு போனது போல இப்படியெல்லாம் பல ராஜாக்கள் பல சூழ்நிலையினால் கெட்டு போனார்கள். அதுபோல என் மகனே லேமுவேல் நீ கெட்டு போய்க்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தாய் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். உலகம் முடிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்து நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த லேமுவேலின் தாய் எப்படி போதிக்கிறார்களோ அதே வண்ணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஸ்திரீகளுக்கு உன் பலனை காண்பிக்காது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ பலன் இருக்குது, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட காட்டுறதுனால எந்த ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஒரு பையன்கிட்ட காட்டுறதுனால எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. என்னுடைய அழகில், என்னுடைய திறமையில், என்னுடைய நடக்கையில் என் தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை நாம் உணர வேண்டிய நாட்களிலே வந்திருக்கிறோம். என் தேவனுக்கு இது பிரியமான காரியம்தானா என்று சிந்தித்து வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 31வது நீதிமொழிகள் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் உலகத்தில் எப்படி வாழணும்னு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ராஜாக்கள் அதிகமாக திராட்சை ரசம் மதுபானங்கள்லாம் அருந்துவாங்க. அது உனக்கு நல்லதில்லப்பா. லேமுவேலே, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் எல்லா ராஜாக்கள் கூட, மந்திரிகள் கூட, ஆளுநர்கள் கூட சேர்ந்து
திராட்சரசமோ மதுபானமோ அருந்திராதப்பா, அது உனக்கு நல்லதில்லை. அப்படி நீ ராஜாக்கள் பிரபுக்களோடு சேர்ந்து அப்படி அருந்துவிட்டால் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயமாய் பேச வேண்டிய நியாயங்கள் புரட்டாய் மாறிவிடும். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகாய் அவள் புத்தி சொல்கிறாங்க பாருங்க. உனக்கு எது தகுதி உள்ளது, எது தகுதி இல்லாதது என்பதை அந்த தாயார் அழகாய் விவரித்து சொல்லுகிறார்கள். நீ திராட்சை ரசம் குடிக்கிறதோ மதுபானம் குடிக்கிறதோ உனக்கு தகுதி இல்லைப்பா. ஏன்னா உனக்கு தகுதியானது என்ன தெரியுமா? நீ இதெல்லாம் குடிக்காம தெளிவாக இருந்து சிறுமைப்படுகிறவர்களுக்கு சரியாய் நீ நியாயம் விசாரிக்க வேண்டும், சரியாய் நீ நியாயம் சொல்ல வேண்டும் என்று அழகாய் இந்த லேமுவேலுக்கு அவருடைய தாயார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நன்மை எது தீமை என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தகுதியாக இருக்கும், எந்த ஆடை அணிந்தால் உனக்கு தகுதியாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வாகனம் ஓட்டினால் தகுதியாக இருக்கும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு தகுதிக்கேற்ற வண்ணமாக, நமக்கு தகுந்த வண்ணமாக, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக வாங்கி கொடுப்பதிலும் அவர்கள் வாங்கி அனுபவிப்பதற்கும் நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு அழகாக இந்த லேமுவேலின் தாயார் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த திராட்சரசமோ மதுபானமோ குடிச்சா உனக்கு இருக்கிற ஞானமும் போயிரும்பா. அதில் மயங்கி விட்டனா உன்னால் சரியான நியாயத்தை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த தாயார் அழகாய் இந்த லேமுவேலுக்கு போதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தெரியாது. நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பா நீ இன்னென்ன மாதிரியெல்லாம் பழகுனா உன்னால் நல்ல முறையில் வாழ முடியாது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்ம கண்டித்து சொல்லணும். எனக்கு ஒரே பையன்தான், எனக்கு ஒரே பொண்ணு தான் சொல்லி செல்லம் கொடுத்து அவங்க போகிற போக்கில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளடைவிலே அவருடைய வாழ்க்கை பாதிப்பில் முடியும். நாளடைவிலே அவர்கள் செல்லுகிற பாதாளத்திலிருந்து அவர்களை தப்புவிக்க ஒருவராலும் கூடாது. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த லேமுவேல் ராஜாவான போது கூட தாயார் அவர்கள் மீது கவனமாக இருக்கிறாங்க. ராஜாக்கள் எல்லாரும் மதுபானம் அருந்துவாங்க, திராட்சை ரசம் குடிப்பாங்க, அவர்களுக்கு அது சரியாக இருக்கலாம். ஆனால் என் மகனே, என் புத்திரனே, உனக்கு அது சரியில்லைப்பா, கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியமப்பா என்று அந்த தாயார் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த வஸ்திரம் உனக்கு தகுதியானது இல்லைப்பா, இந்த வஸ்திரம் உனக்கு தகுதியானது இல்லைம்மா, நீ இப்படிப்பட்ட உடைகளை தான் உடுத்த வேண்டும் என்று பிள்ளைகள் அணிகிற ஆடைகளிலும் சரி, அவர்கள் யூஸ் பண்ணுற எல்லாம் மேக்கப் திங்ஸுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யூஸ் பண்ணுற வண்டி, செல்ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா, கர்த்தருடைய சமூகத்தில் செபிங்க. என் பிள்ளைங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் எதையெல்லாம் உபயோகிக்கணும், எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு பெற்றோர் ஆண்டோடைய சமூகத்தில் செபிங்க. உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியப்பட்டதான ஊழியக்கார இடத்துல கொண்டு வாங்க, ஊழியக்கார அம்மா கிட்ட கொண்டு வாங்க. என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தில் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர், நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் பாஸ்டர்மான்னு சொல்லி சபைக்கு நேராக கொண்டு வாங்க. உங்களால் தீர்மானம் எடுக்க முடியலன்னா அவர்கள் சரியான ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை நடத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னுமாக இந்த தாயார் சொல்கிறாங்க பாருங்க, 31ஆவது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். ஹல்லேலூயா! இங்கே சொல்கிறாங்க, ராஜாவாக இருக்கிற நீ எப்படி நியாயம் செய்யணுன்றதை கூட அந்த தாயார் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஊமியனுக்காவது திக்கற்றதா, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நீ உதவி செய்ப்பா. ஏதோ பணம் கொடுக்குறாங்க, அவங்க அதிகாரியோடைய பையன், அவர் உயர் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஏழை எளிய மக்களை நீ தள்ளிராத. சரியாக நீ நியாயத்திருக்க வேண்டும். நியாயத்திற்காக மட்டும்தான் உன் வாயை திறக்க வேண்டும், இல்லைன்னா உன் வாயை திறக்காதனே சொல்கிறாங்க அவங்க அம்மா. பாருங்க, உன் வாயை திறந்து நீதியாக நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். ஹல்லேலூயா!
நீ ராஜ பதவியில் இருக்கிற சரிதான், உயர் அதிகாரத்தில் இருக்கிற சரிதான், உன்னை நம்பி எத்தனையோ மக்கள் நியாயத்திற்காக வருவாங்க. ஆனால் நீ ஏதோ பணம் கொடுக்குறாங்க, வெள்ளி தங்கம் கொடுக்குறாங்க, இவங்க உயர் அதிகாரத்தில் இருக்காங்க, இவங்க பிரபுவுடைய பிள்ளை, இவன் மந்திரியோட பிள்ளை, இவர் கலெக்டரோட பிள்ளை, அப்படி சொல்லி நியாயம் தீர்க்கக்கூடாது. நீதியாக நீ நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முக்கியமாக ஊமையர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, சிறியோருக்கு, எளியோருக்கு நீ உதவி செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கணும், அவர்களுக்கு நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாவாக இருக்கணும் சொல்லி லேமுவேலுடைய ராஜாவுக்கு அவனுடைய தாயார் போதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அதிகாரிகளாக இருக்கிறாங்களா, ராஜாவாக இருக்கிறாங்களா, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ உலகத்தில் நம்ம பிள்ளைங்க திருமணம் ஆயிடுச்சு, ஒரு வேலையில் இருக்காங்கன்னா பிள்ளைங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறது இல்லை இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் அநேகமாக நடக்கிறது அப்படி தான். பிள்ளைங்க நான் அதிகாரி, எனக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறோன்னே தாய் தகப்பனோ நம்ம அமைதியாயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இங்கே லேமுவேலின் தாய் ராஜாவான பிறகு அவளுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் உயர் அதிகாரி ஆனாலும் பரவாயில்ல, ராஜாவானாலும் பரவாயில்ல, மந்திரியானாலும் பரவாயில்ல, நமக்கு அவங்க பிள்ளைங்க தான். அவங்களுக்கு நம்ம கடைசி மூச்சு இருக்கும் வரையும், கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நாம் ஆலோசனை கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை தாய் தகப்பன் நீங்கள் ஜீவன் போகிற தருவாயில் இருந்தால் கூட உங்கள் சொல்லுக்கு பிள்ளைகள் தட்டவே கூடாது. உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கள் அம்மா சொன்னால் எனக்கு அது சரியாக இருக்கும், எங்கள் அப்பா சொன்னால் சரியாக இருக்கும்னு அவங்க மனசில் பதியணும். அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற தாய் தகப்பனாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு புத்தி சொல்ல நமக்கு ஞானம் இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தாவே, என்னை நம்பி எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்திருக்கிறீரே, என்னை நம்பி எனக்கு ஒரு மகளை கொடுத்திருக்கிறேன், அல்லது 3 பிள்ளைகளை கொடுத்தீரே, அல்லது 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே, இந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், இவர்களுக்கு எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையப்பா. இந்த லேமுவேலின் தாய் எப்படி அந்த மகனுக்கு ராஜாவா இருக்கும்போது கூட போதித்து நடத்தினார்களோ, அப்படி நான் என்னுடைய பிள்ளைகளை போதித்து நடத்துவதற்கு எனக்கு விசேஷத்த ஞானத்தை தாங்க, அபிஷேகத்தை தாங்க என்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு புத்தி சொல்ல தெரியவில்லை என்றால், நான் சொன்னது போல நமக்கு கர்த்தர் கொடுத்த தாய், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாயாகிய ஊழியக்காரர்கிட்ட நம்ம கொண்டு வந்து ஆலோசனை சொல்லிக் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பிள்ளைகளை அவர்கள் போகிற போக்கில் விடுகிற காலம் அல்ல. இன்று அவர்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு நம்ம சரி என்று, அவர்கள் எடுக்கிறதான முயற்சிக்கு சரி என்று சொல்லுகிற காலம் அல்ல. நாம் சொல்லுகிறதை பிள்ளைகள் கேட்டு நடக்க வேண்டும். விசேஷமாய் கர்த்தர் நமக்கு போதித்த போதனையின்படி பிள்ளைகளுக்கு கற்பித்து, அந்த போதனையின்படி பிள்ளைகள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கும். நம்முடைய பிள்ளைகள் பாதாளத்தில் போய்விடாது இருக்கும்படியாக நாம் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறவராய் நாம் மாற வேண்டும். முதலாவது இந்த லேமுவேலின் தாய் தன்னுடைய பொருத்தனைகளை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை என்பதை மேன்மைப்படுத்தி அவர்களை அன்பு கூறுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு போதித்து உபதேசித்து நடத்துகிறதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடுத்து விடாதப்பா, எல்லா ராஜாக்களைப் போல நீ இருக்கக்கூடாது, வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். மூன்றாவது, நீ எது உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுதியானது, எது உன் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதது என்பதை அவர்கள் வேறு பிரித்து காண்பித்து அந்த மகனுக்கு புத்தி சொல்லுகிற தாயா இருக்கிறார்கள். நான்காவது, அவனுடைய வாழ்க்கையில உன் வாயை நீ திறந்து திக்கற்றவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நீதி செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பதை அந்த மகனுக்கு வலியுறுத்தி கண்டித்து உபதேசித்து வளர்க்கிற ஒரு தாயா இருக்கிறார்கள். இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட தாயா இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்படி போதித்து நடத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் இந்த லேமுவேலின் தாயை போல உபதேசித்து நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதற்காக நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? முழங்கால் படியிடுவோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் லேமுவேலின் தாயை குறித்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த தாயாருக்குள் இருந்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாக எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை இந்த லேமுவேலை போல நாங்கள் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி உபதேசித்து வளர்க்கத்தக்க வண்ணமாக கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கிருபையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஞானத்தில் குறையுள்ளவர்கள் அப்பா, ஆனால் ஞானத்தில் சம்பூர்ணமான தேவ அபிஷேகம், தேவ ஞானம், தேவ கிருபையை கர்த்தர் அதிகமாக எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படியாக எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இன்று முதல் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை கண்டும் காணாதோர் போல் அல்ல அப்பா, எங்கள் ஜீவன் பிரியும் பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம் எங்களுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவதிலும் போதிப்பதிலும் நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர். எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். தேவன் தாமே அபிஷேகித்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நடத்தும்படியாக, நீர் அவர்களை தகுதிப்படுத்தும்படியாக, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சமுதாய சங்கத்துக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நீரே வளர்த்து தரும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிற விரும்பியாக்கிறோம். அன்னை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.